இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். அந்த கிதியோனியர் சங்கத்திலிருந்து நமக்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம மத்தியில் அந்த கிடியன்ஸ் ஊழியத்தினுடைய சாட்சிகளையும் தொடர்ந்து தேவனுடைய செய்தியையும் கொடுக்கும்படியாக ஐசக் ஆனந்தகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் டிஎல்சி சபையைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் எல்ஐசியில் சீனியர் மேனேஜராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அவர்களோடு கூட அவர்களுடைய துணைவியார் சகோதரி கிரேஸ் சந்திரா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் டிஎல்சி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் HMஆ இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. அவர்களோடு கூட இன்னும் சில கிதியோனியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறாங்க. கிதியோனியர் சங்கத்தின் ஊழியத்தை குறித்து அவங்க சொல்லுவாங்க. அது பைபிள்களை உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள்லையும் பிரிண்ட் பண்ணி அதை விநியோகிக்கிற ஊழியம், எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் விநியோகிக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை விநியோகிக்கிற ஒரு ஊழியம். இந்த நாளில் நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி நம் மத்தியில் வருகை செய்திருக்கிற கிதியோனியர் சங்கத்தை சேர்ந்த அருமையான ஊழியக்காரர்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் வரவேற்போம். உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது மீதியான நேரத்தை ஐசக் ஆனந்தகுமார் அவர்களுடைய கரங்களில் கொடுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அகில உலக கிதியோன் இயக்கத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பரிசுத்த ஆராதனையிலே உங்களுடன் கலந்து கொள்ள எனக்கு கிருபை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கின்றேன். என்னை இங்கே அழைத்த அருமையான சபையின் பாஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் சபையின் பொறுப்பாளர்களும் சபையின் அங்கத்தினர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் த கிடியன்ஸ் இன்டர்நேஷனல் இன் இந்தியா மதுரை ஈஸ்ட் கேம்ப் சார்பாக எங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். 125 ஆண்டுகளுக்கு முன்பதாக 3 பேரால் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் இது. நிக்கல்சன், பிரைட் அண்ட் ஹில். இந்த 3 சகோதரர்கள் கூடி ஹோட்டல்கள், லாட்ஜ்னு சொல்றோம் இல்லையா, அதிலே உள்ள அறைகளிலே வேதாகமத்தை வைத்தால் அங்கே வந்து தங்குறது அநேகர் வருவாங்க இல்லைங்களா. வியாபார விஷயமாக வருவாங்க, டிராவல் விஷயமாக வருவாங்க, பல விஷயங்களுக்காக ஒருவேளை ஹோட்டலில் வந்து தங்குகின்றவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து செல்லட்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் இந்த கிடியன்ஸ் ஊழியம். இன்றைய நாட்களிலே 199 தேசங்களிலே இந்த ஊழியம் செயல்படுகின்றது. 108 மொழிகளிலே புதிய ஏற்பாடுகள் அச்சடிக்கப்பட்டும், ஆங்கிலத்திலே மட்டும் முழு வேதாகம் அச்சடிக்கப்பட்டும் இலவசமாக விநியோகிக்கப்படுகிறது, சில இடங்களிலே வைக்கப்படுகின்றது. கிதியோனியர்கள் யார்? Who are we? It is an association of Christian professionals and businessmen. பல்வேறு பணிகளில் இருப்பவர்களும் வியாபார பெருமக்களுமாக இணைந்து ஆண்டவருக்கென்று நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருடைய வார்த்தைகளை சென்று இலவசமாக சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் தான் கொடுக்கணும். நாங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் நின்று கொடுத்துட முடியாது. சில குறிப்பிட்ட அப்ரூவ்டு சேனல்ஸின் வழியாக கொடுத்து வரும். சில இடங்களிலே சென்று வேதாகங்களை வைப்பதும் மட்டும்தான் எங்களுடைய வேலை. There are doctors, there are engineers, there are professors, bank managers, பல்வேறு பணிகளில் இருப்பவர்கள், வியாபாரம் பண்ணுறவங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. எங்களுடைய வேலை பொதுவாக எப்போ இருக்கும் அப்படின்னா, காலையில் 8:30 ஒரு 9 மணிக்குள்ளாக ஒரு பள்ளியில் பர்மிஷன் கேட்குறோம். உதாரணத்துக்கு கொஞ்சம் சென்ட் ஜோசப்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் வந்து ஹெட் மிஸ்ட்ரஸ்ட்டை போய் பெர்மிஷன் கேட்குறோம். ஆமாம், அந்த புத்தகங்களை இலவசமாக பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். வாங்க, சந்தோஷமாக கொடுங்க. அப்படியே எங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு அனுமதி கொடுப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாக ஒரு சாட்சியோடு கூட இந்த வார்த்தை என்ன வேலை செய்யும் அப்படின்றத சொல்லி அங்கே உள்ள மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஒரு 10-15 பேர் வருவோம். எல்லாம் பல்வேறு வேலையில் இருக்கிறவங்க தான். 8:30 to 9 முடித்து விட்டு எங்கள் வேலைகளுக்கு போயிடுவோம். நாங்கள்
அதனால் கிரியனை சேர்ந்தா ஏதோ நம்ம வேலை பாதிக்கப்பட்டுருமா, அடிக்கடி நம்ம நேரத்தை செலவு இல்லை. மாதத்திற்கு ஒரு முறை மந்த்லி மீட்டிங், எந்த சர்ச்சுக்கு போகிறோம் அங்கே போய் இந்த ஊழியத்தை பற்றி சொல்லுகிறோம், எந்த பள்ளிகளுக்கு போகிறோம். அடுத்து வாரத்திற்கு ஒரு முறை ஜெபம், ஒரு 1/2 hour. இதுதான் கிதியோன்கள் செய்கின்ற பணி. இந்த புஸ்தகத்தை கொடுத்துட்டு வந்துடுறோம். இந்திய தேசத்திலே கிட்டத்தட்ட 24 மொழிகளில் புதிய ஏற்பாடுகள் அச்சடிக்கப்பட்டு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உங்களால் கொடுக்க முடியுதா? ஒரு கேள்வி உங்கள் மனதில் எழலாம். 1,10,00,000 புஸ்தகங்கள் போன வருடம் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வழிவாசல்களை திறக்கிறார். அவருடைய வசனம் போகணும் போது there will not be any blocks. தடைகள் இருப்பதில்லை. சில இடங்களில் வருது 1-2, அதுதான் உடனே வாட்ஸ்அப்பில் பிடிச்சி படம் போடுவாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் புஸ்தகத்தை கொடுத்தார்கள், அவர்களுக்கு அடி கொடுக்கப்பட்டது, உதை ஏதோ 1-2 இடத்துல நடக்கும். அலகாபாத் ஹைகோர்ட்டில் சொல்லிட்டாரு, கிறிஸ்தவர்களின் புதிய ஏற்பாடுகளை விநியோகம் செய்வது மத மாற்றம் அல்ல. ஹல்லேலூயா. அருமையான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது மத மாற்றம் அல்ல, அன்பை பகிர்தலும் மனதை மாற்றுவதற்கும் தான். We read books for information. புஸ்தகங்களை செய்திகளுக்காக நாம் படிக்கிறோம். பட் we read Bible for transformation. மனிதர்களை மாற்றுவதற்காக வாசிக்கக்கூடிய புஸ்தகம். இந்த ப்ளூ கலர் புதிய ஏற்பாடு சங்கீதம் நீதிமொழிகளோடு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தமிழில். இதே புத்தகம் ஆங்கிலத்திலே நியூ டெஸ்டமென்ட், சாம்ஸ் அண்ட் ப்ராவர்ப்ஸ், சங்கீதம் நீதிமொழிகளோடு கூட கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. எங்களுடைய மனைவிமார், ஆக்சிலரிஸ்னு பேர், அவர்கள் சென்று மருத்துவமனைகளுக்கு சென்று அங்கே உள்ள டாக்டர்ஸ், நர்சஸ் அவர்களுக்கு கொடுத்து விட்டு அங்கே ஒரு பாக்ஸ், டிஸ்பென்சர்னு சொல்லுவாங்க, அதிலே இந்த விதமான வெள்ளை நிற புதிய ஏற்பாடுகளை வைத்தால் அங்கே போவோரும் வருவோரும் வாசித்து கொள்ளலாம். யார் பண்ணாலும் இலவசம்ன்ற வார்த்தையும் இருக்கும், எடுத்து வாசித்து ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஐயா, நீங்கள் இப்படியே கொடுத்துட்டே போய்கிட்டு இருக்கிறீங்களே, என்ன ஏதாவது நடந்திருக்குதா நீங்கள் கேட்கலாம். எங்களுடைய வேலை டு ஃப்ளட் த நேஷன் வித் த வேர்ட் ஆஃப் காட். இந்த தேசத்தை ஆண்டவருடைய வார்த்தையால் நிரப்ப வேண்டும். அண்ட் வின் சோல்ஸ் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏசு கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். இந்த புஸ்தகம் கொடுக்கறதுனால நடந்துருமா? போய் கொடுக்குறோம். நான் கல்லூரியிலே படித்திருக்கின்ற நாட்களில் அமெரிக்கன் காலேஜில் படிப்பேன். காலையில் கொடுத்துட்டு போயிருப்பாங்க, சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேஸ்ட் பேப்பர், பழைய பேப்பர் கடை போயிடும். ஒரு புஸ்தகம் அப்போல்லாம் ஒரு கிலோ ஒரு 50 பைசா அல்லது ₹1. அங்கே போய் ஒரு டீயும் சமோசாவும் குடிச்சிட்டு போயிடுவானுங்க. ஆனால் வேஸ்ட் பேப்பர் கடைக்கு போனாலும் அந்த புஸ்தகம் என்ன நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டதோ அதை செய்யாமல் அது திரும்பாத. ஏசாயா 55:10-11 வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 55:10-11 வசனங்கள் என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா, மழை பெய்யுதுன்னா நம்ம ஏதோ ஒரு சீசனல் ரெயின், காற்றழுத்த தாழ்வு மண்டலம், மேலடுக்கு சுழற்சி, பல காரணங்கள் போடுறாங்க. ஆனால் ஆண்டவர் 5 நோக்கத்தை மழைக்கு கொடுத்திருக்கிறார். 1, பூமியை நனைத்து முளை கிளம்பி விளையச் செய்து விதைக்கிறவனுக்கு உதவியும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. மாறி அப்படின்றதுக்கு அப்படிதான் இந்த 5 நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். அப்படியே 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11, என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். என்ன பர்பஸ்க்காக வேண்டி இந்த வார்த்தைகளை ஆண்டவருடைய மக்களால் எழுதப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் இது வெறுமையாய் திரும்பாது. அல்லேலூயா. இது ஏதோ பிரிண்டிங் பிரஸ்ல அச்சடிக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல, தேவ வார்த்தைகள். தேவ வார்த்தைகள். கானா ஊர் கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்ட உடனே அங்க இயேசுவானவர் சொல்றார், அந்த ஜாடிகளிலே நீரை ஊற்றுங்கள்னு சொன்னார். நீரை ஊற்றுவது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. ஆனால் அந்த நீரை திராட்சை ரசமாக மாற்றுவது அவருடைய வேலை.
இந்த புஸ்தகத்தை சென்று கொடுத்து விடுவது மட்டும்தான் எங்கள் வேலை. நாங்கள் ஒவ்வொருத்தரையாக பார்த்து நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இதை படிங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டோம். மொத்தம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் போய்கிட்டே இருக்கும். ஸ்கூலில் 3000 காப்பி, 4000 காப்பி, 1500 காப்பின்னு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நாங்கள் யார்ட்டும் எதுவும் பேசுறதில்ல. முடிந்தால் காட் பிளஸ் யூ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்து விடுவோம். ஆனால் இந்த வார்த்தைகள் அந்த உள்ளங்களிலே கிரியை செய்யும். உமாமூர்த்தி ஒரு இந்து பிராமண குடும்பத்திலே பிறந்த, சென்னையிலே பிறந்த ஒரு பெண். அவள் படித்தது ஒரு கான்வென்ட்ல. அங்க கொண்டு போய் இந்த புதிய ஏற்பாடை கொடுத்துருக்குறாங்க. வாங்கிக்கிட்டா, வேணான்னு சொல்ல, ஆனா அப்படி தூக்கி ஒரு ஷெல்ஃப்ல போட்டு போயிட்டான். பாட்டுக்கு போயிட்டான். கல்லூரியிலே படித்தாள். கல்லூரியும் ஒரு கிறிஸ்தவ கல்லூரியிலே படித்தாள். அங்கே படிக்கும்போது இந்த யூத் கேம்ப், வாலிபர்கள் முகாம் நடக்கும் இல்லைங்களா? வாலிபர்கள் முகாம் எதுக்காக வேண்டி போவாங்க? சும்மா பேசலாம், பிரசங்கத்தை பேசக்கூடாதுன்னு இருக்கேன், சும்மா பேச. வாலிபர் முகாம் எதற்காக வேண்டி போவார்கள்? ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கணும். அந்த வாலிப பிள்ளைகளுக்கு விசேஷமான செய்தி இருக்கும். ஒரு சகோதரி சிரிக்கிறாங்க. அவங்க சிரிக்கிறதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஜாலியாக டைம் பாஸிற்காக வேண்டி கூட போவாங்க. ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து அப்படியே ஜாலியாக போயிடுறாங்க. உண்டா இல்லையா? போக மாட்டாங்களா? போவார்கள், சும்மா ஒரு டைம் பாஸ். இந்த உமா கல்லூரியிலே படிக்கும்போது இந்த யூத் மீட்டிங்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவளும் போகின்றாள். அங்கே பிரசங்கம் பண்ணுகிற அந்த ஒரு பெண், அங்கேயும் ஒரு பெண் தான் பிரசங்கம் பண்ணாங்க. ஏசாயா 44ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை எடுத்து சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ஒரே ஒரு நிமிடம், அதை மட்டும். 13ஆம் வசனம். தச்சன் நூல் பிடித்து மட்டப்பலகையால் மரத்துக்கு குறி போட்டு உளிகளினால் கருப்படுத்தி சுவாரசத்தினால் அதை வகுத்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி உருவாக்குகிறான், அதை கோவிலிலே நட்டு வைக்கின்றான். மரத்தை எடுத்து ஒரு சிலையை உண்டாக்கி கோயிலில் போய் வச்சிடறான். அதுக்கு அடுத்து பாருங்க 15ஆம் வசனம். அடுப்புக்காகும் போது அவைகளில் எடுத்து குளிர்காயிறான். நல்ல இந்த பனி அடிக்கிற நேரத்தில் நம்ம வில்லேஜஸ், உங்கள் மதுரைக்குள்ள இந்த இடத்துல அதை செய்கிறாங்களான்னு தெரியாது, சும்மா சின்ன சின்ன விறகுகளை பொறுக்கி போட்டு தீயை கொளுத்தி உட்காதுவாங்க. குளிர் காய்வாங்கன்னு பேர் அதுக்கு, குளிர் காய்வார்கள். அதற்கு மரம் பிரயோஜனப்படுகின்றது. அதுக்கடுத்து ஒரு துண்டை அடுப்பில் எரிக்கிறான், அதனால் இறைச்சியை சமைத்து புசித்து பொரியலை பொரித்து திருப்தியாகி குளிர் காய்ந்து ஆனாலும் நெருப்பையும் கண்டேன் என்று சொல்கின்றான். பல விஷயத்துக்கு இந்த மரத்தை பயன்படுத்துகிறான். அந்த அம்மா பேசும்போது அப்படியே அந்த பிள்ளையை பார்த்து சும்மா தற்செயலாக பேசியிருக்காங்க. இந்த பிள்ளை என்ன, இந்த அம்மா என்னையவே பார்த்து பேசுகிறாங்களே, உண்மைதான் அவங்க சொல்கிறது. மரத்தை எடுக்கிறாங்க, குளிர் காயறாங்க, சமைக்கிறாங்க, ஃபர்னிச்சர்ஸ் செய்கிறாங்க, அப்புறம் அதுலேயே ஒரு சிலையும் சென்று போய் கோயிலில் வைக்கிறாங்களே, அதை தாழ விழுந்து பணிந்து கொள்கிறார்கள். பின்னாடி இருக்கின்றது. They are worshipping a creation, not the creator. ஒரு மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு பொருளை வணங்குகிறார்கள், ஆண்டவரை வணங்கவில்லை, படைத்தவரை வணங்கவில்லை, படைப்பாளியை வணங்கவில்லை, படைக்கப்பட்ட பொருளை. இந்த வார்த்தை அந்த பிள்ளையோட மனசுல கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தபோது த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறார், இது என்ன கொஞ்சம் டீட்டெயில்டாக எனக்கு சொல்லித்தாங்களேன், கிறிஸ்டியானிட்டியில் என்ன சொல்லியிருக்கின்ற போது அவர்கள் சொன்னார்கள், நீ நியூ டெஸ்டமெண்ட் வாங்கியிருக்கியா? ஸ்கூலில் கொடுத்தாங்க, தூக்கி போட்டேன், அதை எடுத்து வாசி என்றார்கள். அந்த பொண்ணு சொல்கிறா, நீங்கள் யூடியூப்பில் போய் உமாமூர்த்தின்னு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவள் சொல்கிறா, அந்த புஸ்தகத்தை எடுத்து நான் பக்கங்களை புரட்டும் போது, அதை வாசிக்க தொடங்கும் போது, நான் அதை வாசிக்கும் முன்னாடியே அங்கே இருந்த வார்த்தைகள் என்னோடு பேச தொடங்கியது. ஹல்லேலூயா! அந்த வார்த்தைகள் என்னோடு பேச தொடங்கியது. நான் சாமியை கும்பிடணும்னா அங்கே போகணும், இங்கே போகணும், குறிப்பிட்ட ஊர்களுக்கு சென்று கும்பிட்டா நிறைய புண்ணியம் கிடைக்கும். ஆனால் இந்த புஸ்தகத்திலே போடப்பட்டிருக்கிற கடவுள் என்னை தேடி வருகின்றவர், எங்கும் வியாபித்திருக்கிறவர். ஹல்லேலூயா! என்னை தேடி வரும் கடவுள். நான் என் பாவத்தை கழுவ வேண்டும் என்றால் சில ஆறுகளுக்கு செல்ல வேண்டும், சில நதிகளுக்கு சென்று மூழ்கி எழுந்து அந்த ஆலயத்துக்கு போனேன்னா என் பாவம் கழுவப்படும். ஆனால் இங்கே போடப்பட்டிருக்கிற கடவுள் தன்னையே பலியாக கொடுத்து
தன் இரத்தத்தை சிந்தி என் பாவத்தை மீட்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. இவர்தான் உண்மையான தெய்வம் என்பதை அந்த பெண் உரிந்து கொண்டு ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு படித்து முடித்துவிட்டு அமெரிக்க தேசத்திற்கு வேலைக்கு சென்று விட்டாள். அப்பாவிடம் சொல்கிறாள், அம்மா அப்பா இயேசு சாமி தான் உண்மையான கடவுள்பா. அப்பா ஏற்றுக்கொண்டார். அம்மா அப்பாவும் மகளும் என்ன வேணாலும் செஞ்சுங்க, என்கிட்ட வராதிங்க, இதை பற்றியெல்லாம் சொல்லாதீங்கன்னு விட்டுட்டாங்க. நாட்கள் கடந்தது. அந்த பெண் அமெரிக்க தேசத்தில் சென்று வேலைக்கு சேர்ந்து விட்டாள். கொரோனா வீட்டுக்கே வரல. 2 வருடம் கழித்து அந்த பொண்ணு வீட்டுக்கு லெட்டர் போட, எனக்கு இப்போ பாஸ்போர்ட் விசா எல்லாம் கிளியர் ஆயிருச்சு, நான் ஐ எம் கம்மிங் டு சென்னைக்கு வருகிறேன் என்று சொன்னாள். அம்மா சொன்னாங்களாம், ரொம்ப சந்தோஷம், ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ, உனக்கு ஒரு ஆச்சரியத்தை நான் வைத்திருக்கிறேன். ஒரு 24 வயசு பிள்ளை, வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளை வீட்டுக்கு வரும்போது உனக்கு ஆச்சரியம் வச்சிருக்கிறேன்னா என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருப்பாங்களா இருக்கும். இந்த பிள்ளை அப்படியே என்ன விஷயம் தெரியலையே என்று வருகிறாள். வந்து ஏர்போர்ட்டில் இறங்கும்போது அப்பாவும் அம்மாவும் சென்று அவளை ஹக் பண்ணி ரிசீவ் பண்ணிவிட்டு அம்மா சொன்னார்களாம், பிரைஸ் த லார்ட் என்று சொன்னார்களாம். ஹல்லேலூயா. தட் வாஸ் த சர்ப்ரைஸ். இந்த பிள்ளைக்கு ஆச்சரியம். இவ்வளவு நாள் என்கிட்ட அதை பற்றி பேசாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, என்னம்மா உனக்கு என்ன ஆனது? இவளுக்கு ஒரே சந்தோஷம். ஆமாம், அந்த 2 வருஷம் கொரோனா டைமில் வீட்டில் இருந்தப்ப நீ சொல்லிக்கிட்டு இருந்த இல்லையா, அந்த புஸ்தகத்தை நானும் வாசித்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன். இதே போல் அநேக சாட்சிகள் ஆண்டவருக்கென்று செய்வது மட்டும்தான் எங்களுடைய வேலை. நாங்கள் தனி சபை கிடையாது. we are just an extended arm of church. இங்கே இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு கொடுத்துருக்கோன்னா அவங்க நம்ம சர்ச்சுக்கு தான் வர போகிறாங்க. 1,10,00,000 புஸ்தகங்கள் கொடுப்பதற்கு தேவன் வழிவகைகள் செய்தார். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 18 லட்சம் புஸ்தகங்கள். பில்லி கிரஹாம் ஐயா சொல்றாங்க, the only way to save this dying world, அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு ஒரே வழி, to give the word of God, ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதினால் மட்டும் தான் நாம் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் என்று சொல்லுகின்றார். நான் இலவசம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். we go to hospitals, we go to prisons, சிறைச்சாலை கைதிகளுக்கு அனுமதி பெற்று இந்த புத்தகத்தை கொடுக்கலாம். military camps, police stations. ஜனவரி மாதம் 1 தேதியிலே நான் ஸ்டேட் சாப்ளின், மாநிலத்திற்கு ஒரு பொறுப்பாளராக இருப்பதால் நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருப்பேன். நியூ இயர் அன்னைக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கேக் கொடுத்துட்டு ஒரு நியூ டெஸ்டமெண்ட் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட சொல்லுங்க, ஐயா நீங்கள் எங்களை பாதுகாப்பதற்காக நிறைய வேலை செய்கிறீங்க, உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் நாங்கள் 1 நிமிஷம் ஜெபம் பண்ணட்டுமான்னு கேளுங்க. என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு கேக், ஒரு நியூ டெஸ்டமெண்ட், ஐயா அந்த புஸ்தகத்தை நேரம் கிடைக்கும் போது வாசி, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சொல்லி அநேக இடங்களிலே கொடுத்து வந்திருக்கிறார்கள். மதுரையில் ஒரு போலீஸ்கார அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க செருப்பெல்லாம் கழட்டி போட்டு நின்று அதை வாங்கி கண்ணில் ஊற்றி வாங்கி கொண்டார்களாம். ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. ஒரு புஸ்தகத்தின் விலை ஃப்ரீ, நாங்கள் கொடுக்கறது ஃப்ரீயாக கொடுக்குறோம், ஆனால் 40 ரூபாய் இன்னைக்கு அச்சடிக்கிறதுக்காக செலவு. அப்படியானால் 44 கோடி யார் கொடுப்பது? நாங்கள் கிரியன்ஸ் நிறையா போட்டுக்கிட்டே இருப்போம், வருஷந்தோறும் போட்டுக்கிட்டே இருப்போம். எங்களுடைய மனைவிமார் பணத்தையும் போடுவாங்க, சில நேரம் எங்களுக்கு தெரியாமல் கையிலையும் கழுத்துலையும் போட்டிருக்கிறதையும் கழட்டையும் போட்டுருவாங்க. ஆண்டவருடைய வார்த்தை, ஒருவேளை நாங்கள் கொடுக்கின்ற யாரோ ஒருவர் கொடுக்கின்ற காணிக்கையிலே அந்த புதிய ஏற்பாட்டை வாங்கிய ஒரு மனிதன் ஆண்டவரை அறிந்து கொண்டால் அது யார் போட்ட காசுன்னு தெரியுமா? ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்துக்கு நேராக இன்னார் போட்ட ஒரு ஜோசப்னு ஒரு பேர் வச்சுக்குவோம்,
ஜோசப் போட்ட காணிக்கையில் அச்சடிக்கப்பட்ட புஸ்தகத்தின் மூலமாக இந்த ராமகிருஷ்ணன் ஆண்டவரை அறிந்து கொண்டான். ஜீவ புஸ்தகத்திலே வர வைக்கப்படும் 4 வழிகளில் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யலாம். ஒன்று, எங்களுக்காக வேண்டி ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிறைய இடத்துக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணி போவோம், நிறைய ஸ்கூல்ஸில் பெர்மிஷன் கேட்போம், நிறைய சர்ச்சஸில் பெர்மிஷன் கேட்கணும். எல்லாவற்றுக்கும் ஆண்டவருடைய திருவசனம் செல்லத்தக்கதாக வழிகளை திறக்கும்படியாக ஜிடைவிடாமல் ஜோமனுங்கள் பவுலடியார் சொல்லுகிறார். நீங்கள் விரும்பினால் கணவனும் மனைவியுமாக இந்த ஊழியத்தில் இணைந்து கொள்ளலாம். வேற ஒன்றும் இல்லை, நான் சொன்ன 3 வேலை தான். ஒரு 8:30லேருந்து 9 வரைக்கும் டைம் ஸ்பேர் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூஷன் உங்கள் கைனால் அதை கொடுக்கும்போது, அதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? ஒரு ஸ்கூலில் ப்ரேயர் அசம்பிளியில் நின்று நம்ம கொடுக்குறோம், ஒரு 25-30 பிள்ளைகளுக்கு நம்ம கைனால் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்குறோன்னா மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். கணவனும் மனைவியுமாக உங்கள் பாஸ்டரோட பெர்மிஷனோட நீங்கள் கிதியோனியர்கள் ஆக்சிலரிகளாக சேரலாம். இந்த புஸ்தகங்கள் அச்சடிப்பதற்கு 40 ரூபாய்ன்னு சொன்னேன். இது புஸ்தகம் அச்சடிப்பதற்கு அல்ல, ஆத்துமாவை சந்திப்பதற்கு. அல்லேலூயா. ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இந்த தேசத்தை நிரப்ப வேண்டும். அதன் மூலமாக ஆத்துமாக்களை ஆண்டவருக்கென்று ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு நல்ல ஊழியம். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக நான் உங்களை அன்புடன் கேட்கின்றேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய செய்தி, இவ்வளோ நேரம் மினிஸ்ட்ரியை பற்றி தான் சொன்னேன், இப்போ நம்ம செய்திக்குள்ளாக செல்ல போகின்றோம். கேலண்டரின் படி, கிறிஸ்டியன் கேலண்டரின் படி இந்த 40 நாட்கள் லெந்து காலம் என ஆசரிக்கப்படுகின்றது. கிபி 313ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டைன் என்ற ரோம பேரரசன் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு ராஜ கட்டளையாக இதை பிறப்பித்தார். 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் செய்து ஆண்டவரோடு அதிக நேரத்தை நீங்கள் செலவழிக்கும் போது உங்கள் ஆத்மீக வாழ்வு துளிர்வடும் ஒரு காலம். லென்ட் என்றால் துளிர்விடும் காலம். இப்போ ரோட்டில் பார்த்தீங்கன்னா மரங்கள்லேருந்து அந்த இலைகளாக விழுந்து கிடக்கும். ஒரு தடவைக்கு எத்தனை தடவை கூட்டினாலும் இலை விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த லென்ட் சீசன் முடிகின்ற நேரத்திலே அந்த மாற்றம், புதிய துளிர்கள் விட ஆரம்பித்து விடும், இலை உதிர்றது நின்றுவோம். நம்முடைய ஆன்மீக வாழ்விலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றம், துளிர்விடும் காலமாக இந்த காலம் அமைய அப்படின்னு அது கான்ஸ்டன்டைன்றவர் போட்டார். 40 நாள் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொன்னா, 40 என்பது பைபிளில் ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பராக இருந்தது. நோவாவின் காலத்தில் மழை பெய்தது 40 நாள். சீனாய் மலையிலிருந்து மோசே ஆண்டவரிடத்தில் அந்த கற்பலைகளை எழுதி வாங்கியதற்காக இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்தது 40 நாட்கள். நினிவே மக்களுக்கு எச்சரிப்பின் காலமாக கொடுக்கப்பட்டது 40 நாட்கள். இயேசுவானவர் பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக கொண்டு செல்லப்பட்டது 40 நாட்கள். இயேசுவானவர் உயிர் தெழுந்த பொழுது சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் காட்சியளித்தது 40 நாட்கள். நோவாவின் காலத்திலே மழை பெய்தது 40 வந்ததுனால அந்த கான்ஸ்டன்டைன் 40 days a period of Lent என்று அறிவித்தார். இந்த லெந்து காலம் என்பது என்னதுக்காக வேண்டி, அதனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லும்போது, ஒன்று நம்முடைய வாழ்க்கை துளிர் விடுவதற்காக தேவனால் கொடுக்கப்பட்ட இரக்கத்தின் காலம். இட் இஸ் a period of grace. இட்ஸ் a period of grace. ஒருவேளை இந்த பார்த்தீங்கன்னா யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 12லிருந்து 14 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது அதில் இவ்வாறு போடப்பட்டிருக்கின்றது. யோவேல் 2:12 முதல் 14. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டது ஆசீர்வாதத்தை தந்தருளுவார் என இரக்கத்தை காட்டும் தேவனை பற்றி அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த 40 நாட்கள் என்பது இட்ஸ் a period of grace. எச்சரிப்பின் காலம். சகரியா
7:11 எடுத்து பார்க்கும்போது அவர்களோ, சகரியா 7:11, அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தோளை முரட்டுத்தனமாய் விளக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்து கொண்டார்கள். தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை கேளாதபடிக்கு இருதயத்தை வைரமாக்கினார்கள். நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனேனோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட பொழுதும் நானும் கேளாமல் இருந்தேன். இட்ஸ் a period of warning. ஒரு 40 நாள் நம்ம கொஞ்சம் நம்மளை ஒடுக்கி ஆண்டவரோடு நம்மளுக்குள்ள நேரத்தை அதிகமாக செலவழித்து நம்முடைய ஆன்மீக வாழ்வு ஒரு துளிர்விடும் காலமாக மாற வேண்டும் என்று இரக்கமாய் கொடுக்கின்ற காலத்தையும் அசட்டை பண்ணினால், ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாகும். 12ஆம் வசனம். அந்த கோபத்திற்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. மிச்ச நாள் எப்படி வேணாலும் இருக்கிறோம், அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரோடு தினந்தோறும் ஆவியானவரோடு நாம் இருக்கணும். இந்த 40 நாட்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்ன செய்தால் ஆண்டவரோடு நெருங்கி வரலாம் என்று பார்க்கும்போது 2 விஷயங்கள். ஒன்று உபவாசம், இன்னொன்று ஜெபம். உபவாசம் அப்படின்னா என்ன? அப்படின்னா செகண்டரி. இப்போ ஒரு குரூப் இருக்கு, ஒரு அசோசியேஷன் இருக்குன்னா தலைவர் இருப்பார், உப தலைவர் இருப்பார். செகண்ட் பொசிஷன். வாசம், வசிப்பது, செகண்டரி லிவிங். நாம் சாதாரணமாக வாழுகின்ற வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட வாழ்க்கை உபவாசம். நிறைய பேர் இருக்கிறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க. இந்த 40 நாட்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்குவாங்க. சில சர்ச்சஸில் சில சபை மக்கள் நாங்கள் கறி கோழியெல்லாம் சாப்பிட்றதே இல்லை, ஒதுக்கி வச்சிடுறோம். பெண்கள் நாங்கள் பூ வைப்பதில்லை இந்த 40 நாட்கள். பூக்காரமாக கேட்பாங்க, இதெல்லாம் வாங்குறீங்களேம்மா, என்னம்மா அந்த 40 நாள் வந்துருச்சா? அவங்களுக்கு தெரியுது 40 நாள் இவங்க பூ வைக்க மாட்டாங்க. ஆண்டவருக்கென்று அதிக நேரத்தை ஆலயத்தில் சென்று ஜெபித்து உபவாசித்து வருகின்ற நேரம். உபவாசம் என்பது வேதாகமத்தில் பல இடங்களிலே கடைபிடிக்கும். ஹாஃப் அ டே, அரை நாள், சாயங்காலம் வரைக்கும் அப்படின்னு ஒரு உபவாசம் இருக்குது. ஒரு நாள் உபவாசம் இருக்குது. நியாயாதிபதிகள் 20-26 கர்த்தருடைய சன்னதியில் அழுது தரித்திருந்து சாயங்காலம் மட்டும் உபவாசித்தார்கள். ஒரு நாள் உபவாசம் 1 சாமுவேல் 7-6 பாவ அறிக்கை செய்து 1 டே ஃபாஸ்டிங். 2 நாட்கள் உபவாசம் எஸ்தர் 9:30. இரவு முழுவதும் உபவாசம். தாவீது அந்த உன் குழந்தை இறந்து போகணும் அந்த தீர்க்கதரிசி வந்து சொன்ன உடனே அந்த இரவு முழுவதும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நைட் தாவீது செய்தான். 3 நாள் உபவாசம். சூசானில் இருக்கிற யூதர் எல்லாரும் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு எஸ்தர் ராணி கட்டளை. 7 நாள் உபவாசம். 40 நாட்கள் உபவாசம். நிறைய இயேசுவானவர் 40 நாட்கள் அந்த மலையில் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு உணவு உண்ணாமல் இருந்தார். மோசே மலையின் மேல் ஏறி ஆண்டவருடைய கட்டளைகளை பெறும்போது 40 நாள் உபவாசம் இருந்தார். நினிவே பட்டணத்தார் மனந்திரும்புங்கள் என்று எச்சரிப்பு கொடுத்த பொழுது அந்த ராஜா கட்டளையிட்டு 40 நாட்கள் மிருகங்களும் ஜனங்களும் எந்த விதமான சாப்பாடும் சாப்பிடாமல். ஸோ 40 days என்பது ஒரு வேதாகமத்திலே கொடுக்கப்பட்ட சிக்னிஃபிகண்ட் நம்பராக அது இருக்கின்றது. உபவாசம் இருக்கும்போது என்ன ஆகணும் அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படின்னா எத்தனை மணிலேருந்து 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே ஒரு சாப்பாடு பேக்கெட்டும் கொடுத்துட்றாங்க. அது எவ்வளவு தூரத்திற்கு அது உபவாசத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது அல்லது நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது என்பது. உபவாசம் என்ன? பசி எடுக்கணும். ஐயா, நாங்கள் நிறைய பேர் சுகர் பேஷண்ட்ஸ், ஐயா பசி எடுக்கிற வரைக்கும் தாங்காதேயா உடம்பு சொல்லலாம். வேதாகமத்தில் ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு வசதியான ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த உவமைக்கு என்ன பேர் நம்ம சொல்லுவோம்?
கெட்ட குமாரன். யாருமா கெட்ட குமாரன்? மூத்த மகனா இரண்டாவது மகனா? இளையவன். ஏன்? தப்பு செஞ்சிட்டான், அப்பாட்ட வந்து அறிக்கை செய்கிறான், அறிக்கை செஞ்சு மறுபடியும் ஆண்டவர் அவனை சேர்த்துக்கிட்டார். அவனை போய் ஏன் why should we call him as a prodigal son? ஆனால் மூத்த குமாரன் இவனுக்கு இப்படி செய்கிறாருன்னு கோவிச்சுக்கிட்டு போயிட்டானே, அவன் நல்லவனா அல்லது அவன் கெட்டவனா? சரி, இது வந்து விவாதத்திற்காக நான் சொல்ல வரவில்லை. நமக்கு தெரிஞ்சது வந்து அந்த இளைய குமாரன் கெட்ட குமாரன். அவன் பணத்தை எல்லாம் செலவழித்து விட்டு பசியினால் வாடும்போது பன்றிகளை மேய்க்கும்படியாக ஒரு இடத்திற்கு போகின்றான். அந்த பன்றிகளுக்கு போடப்படும் தவிட்டினையாவது நான் தின்னலாம் என்று சொல்லும்போது அதுவும் மறுக்கப்படுகின்றது. நான் என் அப்பா வீட்டில் எவ்வளோ வசதியாக வாழ்ந்தேன், இப்போ இங்கே பசியினால் சாகிறேன் அவன் சொல்றான். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11லிருந்து 32 வரைக்கும் அந்த இன்சிடென்ட் கொஞ்சம் பைபிளை தர டீட்டெயில்டாக படிங்க. அப்போ அங்கே சில காரியங்கள் வெளிப்படுகின்றது. அவன் பசியினால் வாடிய பொழுது என்னென்ன நடச்சான்? முதல்ல வந்து அவனுடைய பசியினால் சாகிறேன் என்று கூறிய போது பின்வரும் வசனங்கள் என்ன? 15-17 பார்க்கும்போது முதல்ல புத்தி தெளிகின்றது. புத்தி தெளிந்த போது உணர்வடைகிறான். என்ன உணர்வடைகிறான்? அப்பா வீட்டில் நல்லா இருந்தேன், இப்போ இப்படி இருக்கிறேனே. தீர்மானம் பண்ணுகிறான், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். தீர்மானம் பண்ணுகிறான். போய் அவற்றை போய் அறிக்கை பண்ணுகிறான். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன் என்று அறிக்கையிடுகிறான். அப்பா அதற்கப்புறம் அவனுக்கு மன்னிப்பை கொடுத்து சேர்த்து கொள்கிறார். 5 காரியங்கள் நடக்கின்றது. பசியா இருக்கும்போதுதான் அங்கே புத்தி தெளிகின்றது. ஃபாஸ்டிங் பிரேயரில் உட்காந்து பசி எடுக்கும்போது தான் நமக்கு வந்து நம்மளுக்கு ஆண்டவர் அநேக விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். உள் உணர்வு குத்தப்படும். இவனுக்கு எப்படி உணர்வு வந்துச்சோ, அப்பா வீட்டில் சந்தோஷமா இருந்தேன் இப்போ போயிட்டேனே அப்படின்னு உள் உணர்வு குத்தப்படும். பாவ அறிக்கை செய்ய தீர்மானம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் அப்பாட்ட போய் அறிக்கை பண்ணுகிறான். அப்பா மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். அப்போ உபவாசம் என்பது நமக்கு புத்தி தெளிவை கொடுக்கும், மனதிலே தீர்மானத்தை எடுக்க தூண்டும், மன தெளிவை கொடுத்து பாவ அறிக்கை செய்வதற்கு நமக்கு பிரயோஜனமாக அமையும். இரண்டாவதாக நான் சொன்னது, ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு நாம் நெருங்கலாம். ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு நெருங்கலாம். வேதாகமத்திலே 650 ஜெபங்கள் இருப்பதாக ஒரு புத்தகத்திலே நான் வாசித்தேன். அதிலே 450 ஜெபங்களுக்கு உடனடியாக பதிலும் கிடைத்தது. தூய பவுலடியார் 41 இடங்களிலே எங்களுக்காக வேண்டி ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று கேட்கின்றார். லூக்கா 18 1 முதல் 8 வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பதற்காக வேண்டி ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு நியாயாதிபதியிடம் நியாயம் கேட்டு ஒரு விதவை அடிக்கடி அவரை தொந்தரவு பண்ணினார். அப்போ அவர் ஜெபம் பண்றார், இவையில் வந்து என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காளே. இதை எதற்காக வேண்டி இயேசுவானவர் சொன்னார்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பதற்காக வேண்டி. சங்கீதம் 6:9 சொல்லுகிறது, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் சும்மா பண்ணிட்டா போதாது, விசுவாசத்தோடு ஊக்கமுள்ள ஜெபம், கருத்தாய் ஜெபம். இந்த மாதிரி காரியங்களிலே நாம் நேரத்தை செலவழிக்கும் போது நம்முடைய ஆன்மீக வாழ்வானது துளிர்வடையும். அதற்காக வேண்டிதான் இந்த லெந்து காலம் என்பது போடப்பட்டிருக்கிறது. இட் ஷுட் பிகம் அ டெய்லி ரொட்டீன். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணலாம் ஒரு நாளைக்கு? அட்லீஸ்ட் இந்த 40 நாள்லையாச்சும் எவ்வளவு நேரம் நீங்கள் கடவுளுக்காக வேண்டி ஜெபம்ன்றது என்னன்னா, வெறும் போய் இந்த அப்ளிகேஷன்ஸ் பலசர கடையில் லிஸ்ட் கொடுக்குற மாதிரி வரிசையாக பாயிண்ட்ஸாக போட்டு எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும் இல்லை. ஜெபம் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கின்றது, பல விஷயங்கள். எசேக்கியேல் 9:4 பாருங்களேன், ஒரு விஷயம் போட்டிருக்குது.
நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்களின் நெற்றிகளில் அடையாளம் போடு. இன்னைக்கு நம்ம மதுரையை சுற்றி தமிழ்நாட்டிலே இந்திய தேசத்திலே எவ்வளவோ அருவருப்புகள் நடைபெறுகின்றது உலகத்திலே. இந்த அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழ வேண்டும் என்று அங்கே அவர்கள் நெற்றியிலே முத்திரையை போடு. நம்ம நெத்தியில முத்திரை விழுமா? அருவருப்பு எவ்வளவு நடக்கின்றது. வெளிநாடுகளே ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அருவருப்பு, யாகங்கள், வேள்விகள், நரபலிகள். 3 நாளைக்கு முன்னாடி 9 வயசு பையனை பலி கொடுத்திருக்கிறாங்க. நரபலிகள், விக்கிரக ஆராதனை, விபச்சாரம். நியூஸ் பேப்பரை எடுத்து 10 பக்கம் 12 பக்கம் வாசிக்கிறேன்னா ஒவ்வொரு பக்கத்திலையும் 3/4 பக்கத்துக்கு மோசமான விஷயங்களைத்தான் செய்தியாக வருகிறது. தேசத்திலே நடைபெறுகின்ற அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுது ஜெபித்திருக்கிறோமா? அவர்கள் நெத்தியிலே முத்திரை போடு என்று சொல்கிறார். ஒரு இந்து சகோதரன் அல்லது சகோதரி எடுத்துங்க, அவங்க கோயிலில் போய் அந்த வேண்டிக்கிறப்ப என்ன செய்வாங்க தெரியுமா? கன்னத்தில் தட்டுவாங்க முதல்ல, அடுத்து தலையில் குட்டுவாங்க, அடுத்து தோப்பு கரணம் போடுவாங்க. பாவ அறிக்கை, கடவுளே என்னை மன்னிச்சிரு, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன். இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்க, அவங்கள பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சலாம் ஹி இஸ் அ முஸ்லிம்னு கண்டுபிடிச்சலாம். ஒருவேளை நீங்க சொல்லலாம் அவங்க தாடி வச்சிருப்பாங்க, தொப்பி வச்சிருப்பாங்க. இல்லை, தாடியும் தொப்பியும் இல்லாதவரை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இந்த ஒரு சகோதரர் சொல்றார், நெற்றியிலே கருப்பா இருக்கும். நெற்றி கருப்பு. என்ன காரணம்? அவர்கள் அந்த தொழுகை பண்ணும்போது தரையிலே நெற்றியை வச்சு ப்ரேயர் பண்ணுவாங்க. எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு முஸ்லீம், ஜன்னல் திறந்திருக்கும், நான் பார்ப்பேன், வயசானவர். அந்த ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம் தரையில் விழுந்து விழுந்து தான் அந்த நெத்தியில கருப்பா இருக்கும் அவருக்கு. நாம கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணும்போது முழங்கால் படியிட்டு, ஐயா எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குதே ஐயா, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு நான் முழங்கால் போடுறதுக்கு இப்போ எனக்கு கால் வலிக்க கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. மன கண் முன்னால் ஆண்டவரை கொண்டு வந்து நிறுத்துங்கள். சும்மா அப்படியே கண்ணை மூடிட்டு நம்ம ஆட்டுக்கு என்னத்தையோ ஜபமா பண்ணிட்டு போயிடாதீங்க. மன கண் முன்னால் இயேசுவை கொண்டு வந்து நிறுத்தி அவரோடு பேசுங்கள். டாக் டு ஹிம். தேசத்தில் நடக்கிற அருவருப்புகள், ஊழியக்காரர்கள், ஊழியங்கள், என்னுடைய திருச்சபை, என்னுடைய பாஸ்டர், அவருடைய குடும்பம், திருச்சபையிலே உள்ள குடும்பம், தேசத்தில் நடக்கின்ற ஊழியங்கள், எவ்வளவோ விஷயம் இருக்கு ஜெபம் பண்றது. எவ்வளவு நேரம் நாம் ஜெபத்திற்காக ஒதுக்கலாம்? ஒரு கொஸ்டின். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கிறது தசம பாகம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 1440 நிமிடம். அதுல 10ல் 1 பங்கு என்றால் 144 நிமிஷம். 2 மணி நேரம் 24 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியுமா ஒரு நாளைக்கு? முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் செய்கின்றோமா? இல்லை, கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நான் சொல்றேன், கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். தூங்குறதுக்கு ஒரு 7 மணி நேரம் விட்டுருங்க, கழிச்சிருவோம். அலுவலகம் அல்லது பள்ளி அல்லது வேற ஒர்க்கு, பிஸ்னஸ், இதற்கு ஒரு 8 மணி நேரத்தையும் கழிச்சிருங்க. அதில் we are focusing on that. 7 to 15 மணி நேரம் போச்சுன்னா மீதி உள்ளது 9 மணி நேரம், 540 நிமிஷம். அதில் 10ல் 1 பங்கு 54 நிமிடங்கள். 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியுமா? ஐயா, நீங்க ஒரு ஜெபம் பண்ணும்போது ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க ஐயா, என்னென்னத்துக்கு ஜெபம் பண்றேன்னு. எடுத்த உடனே என் குடும்பம், என் பிள்ளை குடும்பம், என்னது 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 என்னதுன்னு நமக்குள்ள சர்க்கிளை சிறுமையாக்காதீர்கள். தேசத்திற்காக, தேசத்தின் அருவருப்புகளாக, தேசத்தின் ஆட்சியாளர்களுக்காக, தேசத்தில் நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக லிஸ்ட் போடுங்க ஐயா. 10 நிமிடம் வேதாகமத்தை திறந்து வைத்து வாசியுங்கள். வாஸ்து பைபிள் ரீடிங் முடிச்சிட்டேன்னு பைபிள் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போதீங்க. இல்லை, 10 நிமிடம் ஆண்டவருடைய சன்னதியிலே நீங்கள் வாசித்த பகுதியை தியானம் செய்யுங்கள். ஆண்டவரே, இந்த பகுதியின் மூலமாக நீர் எனக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன?
ஒரு 2 பாட்டு பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க காரியத்துக்காக வேண்டியும் பண்ணுங்க, மற்ற விஷயத்திற்காக வேண்டியும் பண்ணுங்கள். 1 மணி நேரம் போதும்னு நினைக்கிறீங்களா? பத்தாது. இந்த லெந்து காலத்திலே ஜெபத்திலே நம்ம ஈடுபடுத்தும் பொழுது நம்மளுடைய வாழ்வு துளிர்விடும். பவுலடியார் அநேக இடங்களிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்றார். இன்னைக்கு ஒருவேளை நம்ம சந்தோஷமாக இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை சொல்லி நான் வேறு விஷயத்துக்கு செல்கிறேன். யோவேல்ல 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசியுங்கள். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இது என்ன? இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா? சும்மா பைபிளை வாசிட்டு போகும்படியே வாசிட்டு போனால் வாசிட்டு போயிடுவோம். ஆனால் இதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? மண்வெட்டியை பட்டயமாக மாற்று. மண்வெட்டி பார்த்துருக்குறீங்க. நம்ம வீட்டில் சின்ன தோட்டம் வச்சுருந்தா கூட நம்ம மண்வெட்டியை வச்சு லேசாக அப்படி நம்ம ஒரு தண்ணி போகிறதுக்கு பாதை போடுவோம், அந்த செடியை சுற்றி இருக்கிற களையை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். நம்மை சுற்றி இருக்கிறதற்காக மண்வெட்டியை பயன்படுத்துவோம் வித் a limited place. ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது அதை பட்டயமாக மாற்று. பட்டயம்னா பெரிய கத்தி. சில சீரியல்களில் பார்த்துருப்பீங்க, சிலர் சினிமாக்கள்லையும் பார்த்துருப்பீங்க. பட்டயத்தை வச்சு சண்டை போடுறவன் அடித்து தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். he expands the area. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது சின்ன ஏரியாவுக்குள்ள பண்ணாதீங்க. என்னை விட்டுருங்க. தேசம், திருச்சபைகள், ஊழியங்கள், ஏரியாவை பெருசாகிக்கிட்டே போங்க, ஜெபத்தின் ஏரியாவை. அதே போல தான் அங்கே போட்டிருக்கு அரிவாளை வச்சு சின்ன மரம் செடி கொடியை வெட்டி நம்ம கையேற்ற தூரத்துக்கு மட்டும் பண்ணாதீங்க, அவைகளை ஈட்டிகளாக மாற்றுங்கள். ஈட்டியை விட்டறிஞ்சா எவ்வளவு தூரத்துக்கு போமோ அவ்வளவு தூரத்துக்குரிய விஷயங்களுக்காக, உலகத்திற்காக வேண்டி ஜெபம் பண்ணுங்கள். இந்த 2 விஷயங்களையும் நாம் செய்யும் போது நம்மளுடைய வாழ்வு துளிர்வடையும். அல்லேலூயா. இந்த லெந்து காலம் என்பது, இந்த 40 நாட்கள் என்பது நமக்கு அத்தகையதான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதாக அமையட்டும். பவுலடியார் ஊழியங்களுக்காக ஜெபம்னா அநேக இடத்துல 1 தெசலோனிக்கர் 5:25 சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கர் 3:1 கர்த்தருடைய வசனம் எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படியாக துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வசனம் போகணும். நிறைய இடத்துக்கு ஆண்டவருடைய வசனம் போகணும். அதற்காக வேண்டி நாம் ஜெபிப்போம், உபவாசிப்போம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை துளிர்விடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையும். இந்த ஒரு முன்னுரையுடன், இவ்வளவு நேரம் நான் கொடுத்தது என்னதுங்க? முன்னுரை தான் கொடுத்துருக்கிறேன். இனிமே தான் சத்தியத்திற்குள்ளாக வரப்போறேன். இந்த ஒரு முன்னுரை என்பது உங்களுக்கு இந்த உபவாச காலத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக கொடுத்துவிட்டு இன்றைய சத்தியத்திற்கான வேத பகுதியை வேகமாக வாசிக்கும்படியாக நான் சொல்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. The mind which was in Christ Jesus be in you.
இந்த பகுதியிலே அநேக விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்ம அதுதான் விலாவாரியாக பார்க்க போகின்றோம். மகாத்மா காந்தி தான் எழுதிய ஒரு வாசகத்தில் எழுதுகிறார், ஜீசஸ் கிரைஸ்ட் எக்ஸ்பிரஸ்ட் ஹிம்செல்ஃப் ஆஸ் நோ அதர் குட் த ஸ்பிரிட் அண்ட் த வில் ஆஃப் காட். இயேசு என்பவர் கடவுளின் சித்தத்தையும் கடவுளின் ஆவியையும் வெளிப்படுத்தியது போல வேறு யாரும் வெளிப்படுத்தவில்லை. இட் இஸ் இன் திஸ் கான்டெக்ஸ்ட் ஐ அக்செப்ட் ஹிம் ஆஸ் சன் ஆஃப் காட். அதனால் நான் அவரை கடவுளுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்கிறேன். கிரைஸ்ட் பிலாங்ஸ் நாட் ஒன்லி டு கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இயேசுவானவர் சொந்தமல்ல. He belongs to the entire world, irrespective of caste, creed and religion. மத ஜாதி வித்தியாசம் இல்லாமல் அவர் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானவர் என்று மகாத்மா காந்தி சொல்கிறார். ஹல்லேலூயா. The New Testament gives me boundless joy and comfort. புதிய ஏற்பாட்டை நான் வாசிக்கும் போதெல்லாம் அளவு கடந்த சந்தோஷமும் மனதிற்கு ஒரு அமைதியும் கிடைக்கின்றது. சொன்னது யாருங்க? மகாத்மா காந்தி. யூடியூப்ல போய் போட்டு பாருங்க. இவர் பிரசங்கம் பண்ணவர் எந்தவர் ஏதோ சொல்லிட்டாரோன்னு நினைக்காதீங்க. மகாத்மா காந்தி அபவுட் ஜீசஸ் போட்டிங்கன்னா அந்த பேசேஜ் வரும் ஃபுல்லா. அவர் எழுதி இருக்கிறார். ஸ்டான்லி ஜோன்ஸ் என்று அமெரிக்க தேசத்தில் இருந்து வந்த ஒரு பிரசங்கியார், காந்தி ஏசாமியை பற்றி இவ்வளவு சொல்லியிருக்காரு, நான் அவரை பார்க்க வேண்டும், ஐ வாண்ட் டு மீட் ஹிம். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு, போய் பார்க்குறாரு. ஐயா, நீங்கள் இயேசுவை கடவுளுடைய குமாரன், அவர் உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமானவர், கடவுளின் ஆவியை வெளிப்படுத்தியவர்லாம் சொல்றீங்களே, தென் why don't you become a Christian? நீங்கள் ஏன் கிறிஸ்தவராக மாறக்கூடாது? காந்தி சிரித்துக்கொண்டே பதில் சொன்னாராம், for 3 reasons I do not want to become a Christian. 3 காரணங்கள். ஒன்று, the Christians living today are not reflecting Jesus. இன்றைய நாட்களிலே வாழுகின்ற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக இல்லை. எல்லாரும் இல்லை, அநேகர். The Christianity is polluted. கிறிஸ்தவ மதம் என்பது மற்ற மத சடங்குகளோடு கொஞ்சம் கலப்படம் ஆயிருச்சு. கல்யாணத்துக்கு தேதியை குறிக்கணும்னா முதல்ல கேலண்டர் எடுத்து என்ன பார்க்குறோம்? சும்மா சொல்லுங்க, நாள் நல்ல நாளா? மற்ற மத சடங்குகளுடன் சின்ன சின்ன விஷயங்கள்ல கிறிஸ்தவம் கலப்படமாகிவிட்டது. த ஃப்ளேவர்லெஸ் சேவர்னு அவர் போட்டிருந்தார். சேவர்லெஸ் லைஃப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்தவர்களின் சாரமற்ற வாழ்க்கை. சாரம்ன்றது எந்த பொருளுக்கு பயன்படுத்துறாங்க? உப்பு. வெளிநாடுகளிலே அடுப்புகளிலே அந்த ஹீட் மெயின்டைன் பண்ணுவதற்காக வேண்டி உப்பை ஒரு சின்ன சாக்கு மேலே போட்டு வச்சிருப்பாங்க. அடுப்பை எரிப்பாங்க, அப்புறம் அடுப்பு அணைச்ச பிறகு கூட அந்த ஹீட் அப்படியே மெயின்டைன் ஆகிக்கொண்டே இருக்கும் அந்த உப்பின் மூலமாக. எப்போ அந்த உப்பு அந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ணுற குவாலிட்டியை இழந்துருச்சோ தூக்கி குப்பையில் விடுறோம். அதுதான் சாரமற்ற வாழ்க்கை. அன்றைக்கு மிஷனரிகள் வந்தார்கள், பள்ளிகளை துவக்கினார்கள், கல்லூரிகளை துவக்கினார்கள், மருத்துவமனைகளை துவக்கினார்கள், மக்களுக்கு அன்பை பரப்பினார்கள். மதத்தை பரப்ப அல்ல, அன்பை பரப்பினார்கள். ஆனால் இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறார்களா? சின்ன பிள்ளைகளா நாங்கள்லாம் இருக்கும்போது கிறிஸ்தவங்களுக்குன்னு ஒரு பேர் உண்டு. என்ன பேர் தெரியுமா? கிறிஸ்டியன்ஸ்னா என்ன சொல்லுவாங்க மற்றவங்க? வேதக்காரர்கள், men of book. இந்த புஸ்தகத்தின்படி நடப்பவர்கள், அன்பு செலுத்துவார்கள், மற்றவர்களுக்காண்டி ஜெபம் பண்ணுவார்கள். men of compassionate heart, இரக்க குணம் படைத்தவர்கள். இப்படிதான் இருந்தது. இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? எல்லாரும் இல்லைன்னு இல்லை, இருக்கிறோம். ஆனால் சதவிகிதம் குறைந்து கொண்டே போகின்றது. அதனால தான் இன்னும் அந்த 2, 3, 4, 5% மேலே கிறிஸ்தவர்களின் ஜனத்தொகை ஏறாமல் இருக்கின்றது. ஒருவேளை அந்த காந்தி எதிர்பார்த்த கிறிஸ்தவர்களாக அனைத்து கிறிஸ்தவர்களும் இருந்தால் இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸோட பர்சன்டேஜ் எங்கேயோ போகி இருக்கும். ஸ்டான்லி ஜோன்ஸுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியவில்லை, திரும்பி விட்டார். காந்தி சொல்றது உண்மைதானோ? இன்றைக்கு வாழுகின்ற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக வாழுகின்றார்களா? எல்லா ஆஸ்பெக்ட்லையும். நான் 3 விஷயங்களை உங்கள் முன்பதாக வேகமாக சொல்லி கடந்து செல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக, கிறிஸ்துவிலே காணப்பட்ட சிந்தை தாழ்மையின் சிந்தை. நம்ம வாசிக்க கேட்டபடி கடவுளுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
தம்மை தாம் தாழ்த்தினார் சிலுவையின் மரண பரியந்தம், till the death of on the cross. அந்த தாழ்மையின் சிந்தை நமக்கு இருக்கின்றதா? சகரியாவின் புஸ்தகத்திலே சொல்லுகின்றது, சகரியா 9:9 சொல்லப்பட்டிருக்கின்றது, அவர் தாழ்மையுள்ளவர், ரட்சிக்கிறவர். மத்தேயு 11:29 இயேசுவானவர் இப்படி சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், லேர்ன் இட் ஃப்ரம் மீ. அவருடைய அந்த புக்கை வாஸ்து பார்த்தோம்னாலே நமக்கு இயேசுவானவர் எவ்வளவு தாழ்மையா இருந்தார். சீஷர்களின் கால்களை கழுவினார். அதனால் நீங்க போய் மற்றவங்க காலை கழுவுங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கும் ஆர்சி சபையிலே அந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. பெரிய வியாழன் அன்னைக்கு, மாண்டி தேர்ஸ்டே அன்னைக்கு, அந்த பங்கு தந்தை சபையில் உள்ள 10 பேரை மேடையிலே உட்கார வைத்து அவர்கள் கால்களை கழுவுவார். கால் கழுவும் நாள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசுவானவர் தாழ்மையை கொடுத்தார். லண்டன் மாநகரத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச் உண்டு. அந்த சர்ச் அழகாக இருக்கும். சுற்றி பெரிய காம்பவுண்டு, மரங்கள் நிறைந்திருக்கும், இலைகள் செடி கொடிகள் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அம்மா அதை கூட்டி விட்டுட்டு போவாங்க. காலையில் அந்த சர்ச்சோட ஏரியாவை கம்ப்ளீட்டாக கூட்டுவாங்க. கூட்டும்போது அவங்க ஒரு நாள் கூட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பணக்கார மனிதன் அங்கே காரில் வர்றார். இந்த அம்மா விறுவிறுக்க வேலையை பார்த்து கொண்டிருந்ததை பார்த்து, ஐ லேடி கம் ஹியர், ஹேவ் சம் மணி, கோ அண்ட் ஹேவ் காஃபி. வேலையை முடிச்சுட்டு போய் காஃபி குடிமா, ரொம்ப டயர்டாக வேலை செய்கிறேன். அந்த அம்மா சொன்னாங்க, நோ தேங்க்ஸ், வி வில் ஹேவ் காஃபி. நம்ம காஃபி குடிப்போம், வேலையை முடிச்சுட்டு வந்த பிறகு நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் குடிப்போமா அப்படின்னாங்க. யார் சொல்கிறது? இந்த கூட்டுகின்ற அம்மா, பணக்கார மனிதன். இவருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியல. ஓகே அப்படி என்று சொல்லிவிட்டு இருந்தார். முடித்த உடனே அந்த அம்மா வேலையெல்லாம் முடித்த உடனே முகத்தெல்லாம் கழுவிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை லேசாக மாற்றிட்டு, அழுக்கு ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு வேறு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, ஷால் வி கோ ஃபார் காஃபி, காஃபி குடிக்க போகலாமா? எஸ், கெட் இன் மை கார், என் காரில் ஏறுமாம். நோ 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 நோ, வி வில் கோ இன் அவர் கார், என்னுடைய காரில் போகலாம். டு யூ ஹாவ் அ கார்? உனக்கு கார் இருக்குதாமா? எஸ், ப்ளீஸ் கம் டவுன் சார், இறங்க, உன் காரை விட்டு இறங்க. கூட்டிக்கொண்டு பல கோடி மதிப்புள்ள ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் அங்கே நின்றது. சார் கெட் இன், ஏறுங்க அப்படின்னாங்க. ஹூஸ் கார்? யாருடைய கார்? திஸ் இஸ் மை கார், என்னுடைய கார் தான், ஏறுங்க. ஏற்றி ஒரு பங்களா முன்பாக சென்று நிறுத்தி அவர்கள் அங்கே அவருக்கு காஃபி கொடுத்தப்போ அவர் கேட்டார், இது யாரோட வீடு? திஸ் இஸ் மை ஹவுஸ். ஏமா இவ்வளவு பணக்காரமாவா இருக்கிறீங்க, பங்களா வச்சிருக்கிறீங்க, ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்கீங்க, ஆலயத்தை கூட்டுறீங்களே அப்படின்னும் போது அவர்கள் சொன்ன பதில், ஆலயம் என்பது என் தேவன் வசிக்கும் வீடு. அல்லேலூயா. அதை சுத்தப்படுத்துவதை நான் ஒரு பாக்கியமாக கருதினேன். ஐ கன்சிடர் இட் ஆஸ் அ ப்ரிவிலேஜ் டு கிளீன் த ஹவுஸ் ஆஃப் மை காட் என்று சொன்னார்கள். தாழ்மையின் சிந்தை கிறிஸ்துவை பிரதிபலித்தார்கள். இரண்டாவதாக கிறிஸ்துவின் சிந்தை மன்னிக்கும் சிந்தை. கொலோசேயர் 3:13, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அவ்வளோ ஈஸியாக மன்னிக்க மாட்டோம். திரும்பிட்டு போயிடும் ஒருத்தர் கோவப்பட்டார். ஆனால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல அவர் இன்னைக்கு நம்ம பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிச்சதுனால தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கணும். சங்கீதம் 103 நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிற தேவனால் தான் இன்றைக்கு நாம் அந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். அந்த சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். கிரஹாம் ஸ்டேன்ஸ் என்கின்ற ஒரு ஆஸ்திரேலியன் பாஸ்டர் அவரையும் அவருடைய பிள்ளைகளையும் தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள். என்ன காரணத்திற்காக வேண்டி? அவங்க என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியுமா? இது பாஸ்டர், அவங்க பாஸ்டரல் ஒர்க்கும் பண்ணாங்க. வேற என்ன செஞ்சாங்க? குஷ்டரோகிகளை கழுவி சுத்தப்படுத்தி அவர்களுக்கு மருந்து போடுகின்ற பணியை செய்தவர்கள். இந்த வேலை பிடிக்காதனால சிலர் அவர்களை தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள். கோர்ட்டில் கேஸ் நடக்கின்றது. அந்த ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற அன்னைக்கு அப்படி பார்க்கிறாங்க, மேலே கிரஹாம் ஸ்டேன்ஸோட மனைவி அந்த பால்கனியில் உட்காந்துருக்கிறாங்க.
ஜட்ஜ் கேட்குறாங்க, மேடம் மிஸ்ஸஸ் ஸ்டேன்ஸ், டு யூ வாண்ட் டு சே எனிதிங்? நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? அந்த மாதிரி எந்திரிச்சு நின்னாங்க. ஐ ஃபர்கிவ் தோஸ் ஹூ கில்ட் மை ஹஸ்பண்ட் அண்ட் சில்ட்ரன். என்னையும் என்னுடைய கணவரையும் என் பிள்ளைகளையும் கொன்றவர்களை நான் மன்னிக்கிறேன் என்றார்கள். ஷி வாஸ் ரிஃப்ளெக்டிங் ஜீசஸ். இயேசுவை பிரதிபலித்தார்கள். மூன்றாவது கிறிஸ்துவில் காணப்பட்ட சிந்தை அன்பின் சிந்தை, அன்கண்டிஷனல் லவ். அன்கண்டிஷனல் லவ், எதையும் எதிர்பாராமல் நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னை சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த அன்பிற்கு பேர் அகாப்பே என்று சொல்லுவார்கள். அகாப்பே, கிறிஸ்துவினுடைய அன்பு எதையும் எதிர்பாராமல் செய்யப்பட. ஜீசஸ் டைட் ஆன் த கிராஸ் that we should live. நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையிலே மரித்தார். Jesus was punished that we should be set free. நம்முடைய குற்றங்களுக்காக நாம் தண்டிக்கப்படாமல் அவர் தண்டிக்கப்பட்டார். Jesus was wiped, அடி வாங்கினார். எதற்காக வேண்டி? that we might not be beaten. நாம் அடி வாங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர் அடி வாங்கினார். Jesus was put to shame that we might live our heads high. நம்ம தலையை உயர்த்தி நடக்கணும் என்பதற்காக வேண்டி அவர் அவமானப்பட்டார். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. எதையும் எதிர்பாராமல் நமக்கு செய்த அன்பு. இந்த 3 சிந்தைகளை மட்டும் இன்று உங்கள் முன்பதாக குறிப்பிட வருகிறேன். ஒன்று தாழ்மையின் சிந்தை, இரண்டாவது மன்னிக்கும் சிந்தை, மூன்றாவது அன்பின் சிந்தை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்து விடுகின்றேன். ப்ரேயிங் ஹேண்ட்ஸ் பார்த்துருக்கிறீங்களா? ஜெபிக்கும் கரங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஜெபிக்கும் கரங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? பார்த்துருக்கீங்க. டிஜிஎஸ் ஐயா ஜெப கோபுரம், அது பல இடங்கள்ல. அது யாருடைய கரம்னு என்னைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? யாருடைய கரம்? யாரோட கரம்? இயேசுவானவருடைய கரம். அங்கே ஏதாவது காயம் ரத்தம் இருந்துச்சா? இல்லை. அதன் பின்பதாக ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கிறது. ஜெர்மனி தேசத்திலே நிக்ஸ்டன் டியூரர் என்று 2 நண்பர்கள் இருந்தார்கள். அந்த 2 நண்பர்களும் சிற்பங்களை செதுக்குவதிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள். ஆனால் கல்லூரியில் படிக்கவில்லை, அந்த பட்ட படிப்பு பெறவில்லை. அப்போ அது படிக்கணும்னா நிறைய பண செலவாகும். அப்போ அவர்கள் முடிவு பண்ணார்கள், 2 பேர் பேரையும் போடுவோம், எழுதி போடுவோம். அதில் யார் பேரை எடுக்கிறோமோ அவர் படிக்க போகட்டும், அவருக்கு ஆகின்ற செலவை அடுத்தவர் செய்ய வேண்டும். ஒத்துக்குவாங்களா? 20 லட்சம் 30 லட்சம் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. 2 பேர், நான் என் நண்பர் ஐயாவும் போகிறோம், நம்ம 2 பேர் பேர் எழுதி போடுவோம். ஏன் யார் பேர் எழுதோ அவங்க படிக்க போவோம், நீங்கள் ஆனால் சம்பாரித்து கொடுக்கணும்னு சொல்ல ஒத்துக்குவோமா? அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். இவர் படிப்பதற்கான செலவு முழுவதையும் அவர் சம்பாதித்தார். எங்கே? பேனா பென்சில் பிடித்து எழுகின்ற கம்ப்யூட்டரில் வச்சு வேலை செய்யலை, சுரங்கத்திலே வேலை பார்த்தார். கை முழுவதும் சுத்தியல், உளி, நெருப்பு, இந்த 3ஐயும் வைத்து வேலை பார்த்து கையெல்லாம் காயங்கள், கை காய்ச்சி போச்சு. அவர் படித்து முடித்து விட்டு 4 வருடங்கள் கழித்து வந்த பொழுது, மை டியர் ஃப்ரெண்ட், நீ எனக்கு செய்த உதவிக்காக நன்றி, இப்பொழுது நீ படிக்கப்போ, உனக்காக வேண்டிய ஃபீஸை நான் கட்டுகிறேன் என்று. அப்போ அவர் கையை காட்டினாராம். எப்போ இனிமே நான் போய் படிக்க முடியாது, என் கையெல்லாம் காய்ச்சி போச்சு, சுத்தியலை பிடிச்சி உளியில் அடிபட்டு, தீயில் அடிபட்டு காய்ச்சி போச்சு, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு உதவி செய்ததை நான் ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். தேங்க்யூ, பரவாயில்ல, நீ எனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னதே சந்தோஷம் என்றவுடனே அவர் கட்டி பிடித்து அழுதாராம். அன்று இரவு 2 பேரும் ஒரு ரூமில் படுத்திருக்கும் போது அந்த உதவி செய்த மனிதன் எந்திரித்து ஜோமனர், ஆண்டவரே, என் நண்பன் 4 வருட படிப்பை நல்லபடியாக படித்து முட்டு மிகப்பெரிய பட்டதாரியாக வந்திருப்பதற்கு, உதவி செய்வதற்கு நீர் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி என்று சத்தம் போட்டு ஜெபம் பண்ணினானாம். அவர் தூங்கிக்கிட்டு இருக்கவர் முழிச்சிட்டாரு. என்ன ஃப்ரெண்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, எனக்கு உதவி செய்ததற்கு கடவுளுக்கு நன்றியை செலுத்துகின்றாரே. அவர் தன் வாழ்க்கையை இழந்து விட்டார், ஆனால் என் வாழ்க்கையை மேம்படுத்தினாரே. அப்படியே அந்த கையை பார்த்தவர் ஒரு காகிதத்தை எடுத்து அந்த கையை வரைந்தார். அதுதான் இன்றைக்கு நீங்களும் நானும் பார்க்கின்ற ஜெபிக்கும் கரங்கள். இந்த ஹேண்ட், அன்கண்டிஷனல் லவ், அகாப்பே, எதையும் எதிர்பாராமல் செய்தான். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை காந்தி சொன்ன எதிர்பார்ப்புகளோடு நாம் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக இருந்தால் இந்த பாரத தேசம்
ஆண்டவருக்கு சொந்தமாகும். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம். உபவாசத்தை குறித்தும் ஜெபத்தை குறித்தும் அவசியத்தை நாம் கேட்டோம். அது எவ்விதமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது என்பதை பார்த்தோம். அது நம்முடைய வாழ்வை ஆவிக்குரிய ஜீவியத்தை துளிர்க்க செய்கிறது மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை துளிர்க்கும் பொழுது மற்ற வாழ்க்கையின் எல்லா பகுதியும் துளிர்க்கும். உன் ஆத்துமா பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று பக்தன் சொல்லுகிறார் அல்லவா. ஆகையினால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை துளிர்ப்பதற்கு காரணமாக இருக்கிற உபவாசம், ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்வோம். அதை குறிப்பிட்ட காலங்கள் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக செய்வோம். ஸ்பெஷல் டைம்ஸ் இருந்ததுன்னா அந்த விசேஷித்த நாட்களையும் அதற்காக பயன்படுத்தி கொள்ளுவோம். இன்னும் ஆவியானவர் நமக்குள்ள ஏவுதலை தருவார். இந்த நாட்களில் நீ உபவாசம் பண்ணு, ஜெபம் பண்ணுன்னு ஆவியானவர் நடத்துவார். அந்த சமயங்களில் ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உபவாசத்தையும் ஜெபத்தையும் செய்வோமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை குறித்து நாம் தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட எல்லாரும் கைகளை உயர்த்தி அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. கேட்ட இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்விலும் அப்பா ஜீவியமாய் மாறுவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மங்கி எறிகிற திரிய அணையாதவர், நெறிந்த நாணலை முறியாதவர் ஆண்டவரே. இந்த அனுபவங்களை உம்முடைய வாழ்க்கை பிள்ளைகளின் வாழ்க்கையில பெருகச் செய்வீராக ஆண்டவரை. சாட்சியா இந்த பூமிக்கு உப்பா, உலகத்துக்கு வெளிச்சமாக ஒவ்வொருவரை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். கரங்களை உயர்த்தி அப்படியே கிதியோன் ஊழியத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, கிதியோனியர் சங்கத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 3 பேரை கொண்டு 125 வருஷங்களுக்கு முன்னால நீர் ஆரம்பித்த இந்த ஊழியம் வருடந்தோறும் பல கோடிக்கணக்கான வேதாகமங்களை உலகமெங்கிலும் அப்பா வார்த்தையை அறிய அவசியமுள்ள ஜனங்களுக்கு விநியோகிக்கப்பட பயன்படுத்தி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அந்த ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குவீராக, அந்த ஊழியத்தின் தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, எங்கள் தேசத்திலும் இந்த உலகத்தின் எல்லா தேசங்களிலும் இதற்கு திறந்த வாசலை தருவீராக. இதற்கு எதிரான சத்துருவாகிய சாத்தானின் முயற்சிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரே. விதைக்கப்படுகிற வார்த்தைகள் 30, 60, 100 ஆண்டவரே இந்த வார்த்தையை பெறுகிறவர்களுடைய வாழ்க்கையில பலனை கொடுப்பதாக. ஒரு உமாமூர்த்தியை போல ஆண்டவரே பல லட்சம் கோடிக்கணக்கான உமாமூர்த்திகளை கர்த்தர் எழுப்புவீராக. கோடிக்கணக்கான உமாமூர்த்திகளின் குடும்பங்களை எழுப்புவீராக. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீர் ஏற்படுத்தின அந்த ஊழியத்தில் இணைந்து ஊழியம் செய்கிற உம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து அருளும், அவர்களை பயன்படுத்தி அருளும். ஒருவன் என்னை கனம் பண்ணினால் நானும் உன்னை கனம் பண்ணுவேன் சொல்லி இருக்கிறீங்களே, உம்மை கனப்படுத்துகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்தும் ஆண்டவரே. அன்பின் பிதாவே, இந்த நாளில் இந்த சாட்சிகளை கேட்க, இந்த வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே, இந்த கிதியோனியர் ஊழியங்களுக்காய் ஜெபிக்க நீர் எங்களுக்கும் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய பிள்ளைகள் அந்த ஊழியத்திற்காய் கொடுக்கிற காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து அருளும், ஆசீர்வதித்து அருளும் ஆண்டவரே. இந்த வேதாகமங்கள் அச்சிடப்பட்டு ஆண்டவரே அது வாஞ்சையுள்ள தேவையுள்ள அனைத்து மக்களுக்கும் கிடைக்க பண்ணும்படி நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கனமும் துதியும் மகிமை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.